வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்று மகா தீபம். பக்தர்களின் வருகையை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை. டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி. முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உட்பட 3 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்று திருவண்ணாமலை மலையின் மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் சுவாமி சன்னதி கருவறை எதிரில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டார். இதையடுத்து இவ்விழாவில் உச்சகட்டமாக கார்த்திகை தீப விழாவையொட்டி திருவண்ணாமலையில் இன்று மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து இக்கோவிலில் அதிகாலை பரணி தீபத்தை தரிசிக்கவும், மாலை கோவிலில் இருந்து மகா தீபத்தையும் அர்த்த நாரீஸ்வரரையும் தரிசனம் செய்வதற்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் 15,000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகையொட்டி டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார். தொடர்ந்து அவர் பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதையடுத்து பாரம்பரிய விருந்தில் கலந்து கொள்கிறார். இந்த மாநாட்டின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற உள்ளன. பின்னர் ரஷ்ய அதிபர் வருகையொட்டி டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு பணியில் டெல்லி காவல்துறையினருடன் இராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இதன் முதல் ஒருநாள் போட்டி ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சியில் நடைபெற்ற நிலையில் இந்திய அணி வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இதன் இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெறுகிறது. இதில் கேப்டன் லோகேஷ் ராகுல் தலைமையிலான இந்திய வீரர்களும் கேப்டன் டெம்மா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா வீரர்களும் பங்கேற்கின்றனர். இன்று நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனைத் தொடர்ந்து கனமழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கனமழையால் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகங்களில் பருவ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது. டிசம்பர் 2 முதல் 15ஆம் நாள் வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக தென்காசியிலிருந்து அகத்தியர் ரதம் புறப்பட்டு தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரம், தெலுங்கானா, மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் வழியாக டிசம்பர் 10ஆம் நாள் வாரணாசியை சென்றடைகிறது. வாரணாசியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழ்நாடு ஆளுநர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெறும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தா ராய் மக்களவையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு எழுத்து மூலம் அமைச்சர் நித்யானந்தா ராய் அளித்துள்ள பதிலில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும்
இதற்கான வினாக்கள் இறுதி செய்யப்பட்ட பின் அது குறித்து அறிக்கை வெளியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கணக்கெடுப்பை 2 கட்டங்களாக நடத்தி முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வீடுகளை பட்டியலிடுதல். வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு 2026 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையுள்ள காலத்தில் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ற காலத்தில் 30 நாட்களில் நடத்தி முடிக்கப்படும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் அளித்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து அகத்தியர் ரதம் புறப்பட்டு சென்றது. தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையிலான பண்பாட்டு ஆன்மீக பிணைப்பை வலுப்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் டிசம்பர் 2 முதல் 15 வரை காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதற்காக தென்காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து வடக்கே உள்ள காசி நோக்கி அகத்திய முனிவர் ரதம் புறப்பட்டு செல்கிறது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி வாயிலாக இந்த ரதத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், சோகோ நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ் பண்பாட்டின் பெருமைகளை சுமந்து செல்லும் இந்த ரதம் தஞ்சாவூர், புதுச்சேரி, திருப்பதி, நந்தியால், ஹைதராபாத், நாக்பூர், ஜபல்பூர், பிரயாக்ராஜ் வழியாக டிசம்பர் 10ஆம் நாள் வாரணாசியை சென்றடையும். நிகழ்ச்சிக்கு பின்னர் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வாழும் பாண்டிய மன்னரான பிரதமர் காசி தமிழ் சங்கமம் மாநாட்டை 4 ஆண்டுகளாக நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாள் விழாவையொட்டி பொள்ளாச்சியில் தெற்கு நகர திமுக சார்பில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் 5000 பேருக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் திமுகவினர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி தெற்கு நகர திமுக சார்பில் அமுத பாரதி ஏற்பாட்டில் மனிதநேய விழாவாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் சமபந்தி விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கோட்டூர் சாலையில் பிரம்மாண்ட உணவு அரங்கம் அமைக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் கலந்து கொண்டு சமபந்தி விருந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் முருகேசன், என்ஜினியர் பிரபு மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சமபந்தி விருந்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு அருந்தினர். சமபந்தி விருந்தில் பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது. வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நடைபெறும் லஞ்சம், ஊழலை தடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறையில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்க மாநில செயலாளர் பாலமுருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நடைபெறும் லஞ்சம், ஊழலை தடுத்திட வலியுறுத்தினர். சொந்த பயன்பாடுக்கான வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த வேண்டும், பைக் டாக்ஸி தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் இருந்து 150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரிக்கு கால்வாய் வழியாக நொடிக்கு 150 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 25 அடி உயரமுள்ள ஏரியில் இப்போது 22 அடிக்கு நீர் உள்ளது. கனமழை பெய்வதால் தாங்கும் வகையில் பாதுகாப்பு கருதி ஏரியில் உள்ள மதகுகள் மூலம் நொடிக்கு 150 கன அடி உபரி நீர் கிளியாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2,22,000 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். விருத்தாச்சலம் பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவுக்கு அலுவலர்கள் அதிக அளவில் லஞ்சம் பெறுவதாகவும், அலுவலக நேரத்தை கடந்து இரவு நேரங்களில் பத்திரப்பதிவு நடந்து வருவதாகவும் ஊழல் கண்காணிப்பு துறைக்கு தகவல் சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து இரவு சுமார் 8 மணி அளவில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் அங்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வு செய்த போது கணக்கில் வராத 2,22,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் அருகே சாலையம்பாளையம் ஏரிக்கரையில் உள்ள
சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். விழுப்புரம் சாலையம்பாளையத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரின் ஏரிக்கரையில் சிறுத்தையை கண்டதாக ஊர் மக்களிடம் தெரிவித்தார். இதையடுத்து விழுப்புரம் வனவர் குணசேகரன் தலைமையில் வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுவதால் சகாதேவன்பேட்டை, நல்லரசன்பேட்டை, பனங்குப்பம், கோழியனூர் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் வெளியே செல்லும் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செல்லும்படி வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உதயநிதி பிறந்தநாள் விழாவையொட்டி திமுக இளைஞரணி சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. பொள்ளாச்சியில் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 அணிகள் பங்கேற்றுள்ளனர். லீக் முறையில் அதிக புள்ளிகள் பெற்ற அணிகளுக்கு இடையே காலிறுதி, அரையிறுதி போட்டி நடைபெற்றது. இதில் வி.கே. ஜெயராமன் அணியும் கோவை யுனைடெட் அணியும் இறுதிப் போட்டியில் விளையாடினர். இந்த போட்டியை கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் முருகேசன் தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் கோவை யுனைடெட் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றது. சென்னை வி.கே. ஜெயராமன் அணி 2ஆம் பரிசை பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோவை மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் பரிசு தொகையையும் கோப்பையும் வழங்கினார். கொடியாத்தம் நெல்லூர்பேட்டை மாசுபடா அம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு பல்லக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ தேவி மாசுபடா அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா 21 ஆண்டுகளுக்கு பின்னர் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் மூலவர் ஸ்ரீதேவி மாசுபடா அம்மனுக்கும் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ராட்சத குடைகள் புடைசூழ அம்மன் பல்லக்கு வீதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்டத்தில் காதல் விவகாரத்தில் அரசு பள்ளி ஆசிரியை உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் சிறையில் தன் உயிர் மாய்த்துக் கொள்ள முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு அரசு பள்ளி ஆசிரியர் காவ்யாவின் காதல் விவகாரத்தில் காதலன் அஜித்குமார் காவ்யாவை வெட்டி உயிர் மாய்த்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்வடைய செய்திருந்தது. இதையடுத்து அஜித்குமார் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அஜித்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை மாவட்ட கிளை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அஜித்குமார் கழிவறையில் தனது கைலியால் தூக்கு மாட்டி உயிர் மாய்த்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். உடனே சிறைத்துறை அதிகாரிகள் அஜித்குமாரை காப்பாற்றி சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு வெண்டிலேட்டர் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அஜித்குமாரின் உறவினர்கள் மருத்துவமனைக்கு வந்த நிலையில் அஜித்குமாரின் சகோதரி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு விரிவான திட்டறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தை கண்டித்து தஞ்சையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவிற்கு எதிராக தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து உரிய தண்ணீர் அளிக்க கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த நிலையில் வருகின்ற உபரி நீரையும் தடுக்கும் வகையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசிற்கு தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் மேகதாட்டில் அணை அமைத்திட விரிவான திட்டறிக்கை கொடுக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆண்டிப்பட்டியில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பழனிசாமி நாயுடு நகரின் தெரு பகுதிகளில் சாலைகள் பள்ளங்களாக காட்சியளிப்பதால் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதில் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது மழைநீர் 10 நாட்கள் வரை தேங்கிக் கொள்வதாகவும் இதன் மூலம் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் கழிவுநீர் கால்வாய் வசதி அமைத்துக் கொடுத்து மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புது வண்ணாரப்பேட்டையில் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து
சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வசித்து வரும் 40 வயதுடைய பெண் ஒருவர் திருவொற்றையூர் பகுதியில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண் பணிபுரியும் நிறுவனத்தின் உரிமையாளர் மகன் பரத் என்பவர் அந்த பெண்ணிடம் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று கூறி அந்த பெண்ணின் புகைப்படத்தை கைபேசியில் மூலம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் அந்த பெண்ணின் புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக சித்தரித்து வந்ததை பார்த்து அந்த பெண் இது குறித்து பரத்திடம் விசாரித்த போது அவர்தான் இன்ஸ்டாகிராமில் இதுபோன்ற புகைப்படத்தை மாற்றி சித்தரித்தது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக அந்த பெண் புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த புகாரின் அடிப்படையில் பரத்தை கைது செய்து அவரிடம் இருந்த குற்ற செயலுக்கு பயன்படுத்திய கைபேசியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வடச்சேரியில் உள்ள தழுவிய மகாதேவர் ஆலயத்தில் தெப்பக்குளத்தை சீரமைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வடச்சேரி மகாதேவர் ஆலயத்தில் உள்ள புனித தெப்பக்குளமானது தற்போது பக்தர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு உள்ளது. இந்த தெப்பக்குளத்தின் தண்ணீரின் அளவு பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையின் மட்டமும் ஒன்று போல் உள்ளதால் இரவு நேரங்களில் குளத்தில் தவறி விழும் சூழ்நிலையும் உள்ளது. இதனால் குளத்தினை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும், நீர் வெளியேற்றுவதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என பக்தர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துறையினருக்கும் கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாஅத் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மீது பொய் புகார் கொடுத்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முஸ்லிம் ஜமாஅத் கூட்டமைப்பு புகார் அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாஅத் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட கல்விக்குழு தலைவர் ஆகிய இருவர் மீது தக்கலை மார்க்கெட் சாலையைச் சேர்ந்த சிலர் அமைப்புக்கு களங்கம் விளைவிக்கவும் தொடர்ச்சியாக வதந்திகளையும் பொய்களையும் புகார்களை பரப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முஸ்லிம் ஜமாஅத் கூட்டமைப்பின் தலைவர் மீரான் மைதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரடியாக சென்று புகார் அளித்தனர். பின்னர் மனுவை பெற்ற காவல் அதிகாரி உடனே மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அதிரடி உத்தரவிட்டார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்று மகா தீபம். பக்தர்களின் வருகையை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை, டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி. முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உட்பட 3 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.